ஒரு கட்சியினுடைய தலைவராகவும் அவர் சந்திக்க போகிறாரு. அவரை அங்கே போக விடக்கூடாது என்று நீ ஒரு வழக்கு போடுவாய் என்று சொன்னால் உன்னுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? அப்போ மக்களுக்கு நல்லது நடக்கிறதா இல்லையான்றது நீ பார்க்கறதில்ல. அதனால் விஜய்க்கு பேர் வந்து விடுமோ என்கிற அச்சம் தான் உன்ட்டு அதிகமாக இருக்குது. ஸோ அதற்காக தான் நீ வழக்குக்கு போய் இவர் நம்ம இங்கே போன சட்டசபையில் ஒரு கேள்வி கேட்டால் அவர் வீட்டுக்கு போய் அப்புறம் தயார் பண்ணிடுவோம் தான் பேசுறது. ஒரு அமைதியாக இருக்காரு, இவருக்கு பேச தெரியாது, அந்த சிஎம் முதல்ல பேச வைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதற்கு தான் அவர் பதில் சொன்னார். நான் கொஞ்சம் நேரம் பேசுனதுக்கே உன்னுடைய கதை வேறு மாதிரி முடிஞ்சு வச்சுருக்கேன். தைரியமாக சொல்கிறாரு. இது வரைக்கும் வேறு எந்த தலைவனும் சொல்லாதுங்க. எவனாவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க மாட்டேன் என்று சொல், ஏன் என்று கேட்டால் இது விஜயனுடைய ஆட்சி என்று சொல், விஜய் எங்களுடைய அண்ணன் என்று சொல், என் தம்பி என்று சொல், நான் கூட இருக்கிறேன், எவனுக்கும் கொடுக்காத, அப்படி கொடுப்பவர்கள் மீது நான் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்கிறேன். முன்னாடி தீர்ந்து போன சக்தின்னு பேசினேன் அதே கட்சியிலிருந்து இப்போ உள்ளே வரும்பொழுது இப்போ அவங்க எல்லாருமே தூய சக்தியாக மாறிடுறாங்களா? எம்எல்ஏக்கள் எல்லாருமே நாங்கள் எப்படி லஞ்சம் வாங்காமல் இருக்கணும் அப்படின்றது இது அடிப்படை. எல்லோருக்கும் தூய்மையாக நாம் செயல்பட வேண்டும் என்று அடிப்படை கொள்கை. இளைஞர்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எங்கள் அடிப்படை கொள்கை. பெண்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எங்கள் அடிப்படை கொள்கை. வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று எங்கள் அடிப்படை கொள்கை. இப்படி இந்த கொள்கையை எல்லாம் செயல்படுத்துவதற்கு நீங்கள் வருவதாக இருந்தால் தாராளமாக வாங்க. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் பழைய மாதிரி மீண்டும் நம்ம சம்பாதிக்கலாம்னு சொல்லி வெளியே எடுக்க. பத்திரிகை.com நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தாவேகாவின் மூத்த வழக்கறிஞர் குறளார் கோபிநாதன் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. இப்போ சமீபத்தில் நமது முதல்வர் கரூரில் பொதுமக்களை சந்தித்து நிகழ்ச்சிகளை நடத்தினார். மக்களுக்கு ஏற்கனவே கரூரில் ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு ஈடுகட்டும் விதமாகவும் அங்கே பணி நியமன ஆணைகளும் அங்கே வழங்கப்பட்டிருக்கு. இப்படியான ஒரு சூழலில் முதல்வர் அங்கே போய் பேசும்பொழுது திரும்பவும் திமுகவை அங்கே விமர்சனம் செய்து சாடி பேசியிருக்காரு. தீர்ந்து போன சக்தி, தீய சக்தி அப்படின்னு திமுகவையும் அதிமுகவையும் அங்கே பேசியிருக்காரு. இப்படி தொடர்ந்து நம்ம ஒரு முதல்வராக இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி தொடர்ந்து திமுகவை சாடி வருவதற்கான காரணம் என்ன? ஒன்றை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, தமிழகத்தில் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இன்றைக்கு தளபதி விஜய் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். தான் வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார், காட்சிக்கு எளியோன் கடுஞ்சொல்லை நல்லல் மீக்கூறும் மன்னன் நிலம் என்று சொல்லுவார். ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, காட்சிக்கு எளியவனாக இருக்க வேண்டும், கடுஞ்சொல் பேசக்கூடாது, மக்களுக்கு நல்லவை செய்வதாக இருக்க வேண்டும். ஸோ அப்படித்தான் இன்றைக்கி அவருடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். ஸோ தமிழகத்தில் அரசியலில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று தான் மக்கள் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இப்பொழுது அரசியலையே இன்றைக்கு தமிழகத்தில் மாற்றி இருக்கிற பெருமை விஜய் அவர்களுக்கு தான் சேரும். ஆனால் இங்கே ஒவ்வொரு காலகட்டத்திலையும், அதனால தான் அவர் ஆரம்பத்திலிருந்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால், வீண் விவாதங்களையும் எல்லாவற்றையும் அரசியலாக்குவதை விட மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு எப்படி நல்லது செய்ய முடியும் என்பது சிந்திங்க, அதுக்கான கேள்விகளை எனக்கு தொடுங்க, அதுக்கு நான் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். நீங்கள் சட்டசபையிலே அதான பேசினார, நீங்கள் சட்டசபையில் இதை செய்யுங்கள் என்று இங்கே விவாதம் இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு நீங்கள் ஷோபா அரசியல் நடக்கிறது, ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இங்கே அரசியல் செய்ய. முதல்வர் அவர்கள் சட்டசபையில் கடும் சொல் பேசலை அப்படின்னாலும் மேடைகள் அவர் எப்படி பேசுறாரு, சட்டசபையில் என்ன பேசுறாரு, அதுக்கான ரிஃப்ளெக்ஷனை அங்கதானே கொண்டு வராரு. இல்லை, அதாவது அரசியல் என்பது நீங்கள் ஒரு தலைவர் அரசியல் கட்சியில் இல்லாமல் ஒருத்தர் தலைவராக வந்திருக்க முடியாத, ஒரு சிஎம்மாக வர முடியாத. சிஎம்மாக இருந்தாலும் அவருக்கு அரசியல் இருக்கிறது. ஸோ அரசியல் கட்சியில் அரசியல் மேடையிலையும் அதை பேச வேண்டும், சட்டசபையிலையும் பேச வேண்டும். மற்றவங்க அவள் பேசுவது மக்களுக்காக இருக்க வேண்டும். ஸோ அதனால் நீ கரூரில் 41 பேர் இறந்துருக்கிறாங்க. ஸோ அதற்கு அவர் ஏற்கனவே 20 லட்சம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவர்களுடைய துயரத்தில் அவரும் பங்கேற்றிருக்கிறாரு. ஸோ அவர்களை ஒரு சிஎம்மாகவும் ஒரு கட்சியினுடைய தலைவராகவும் அவர் சந்திக்க போகிறாரு. அவரை அங்கே போக விடக்கூடாது என்று நீ ஒரு வழக்கு போடுவாய் என்று சொன்னால் உன்னுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? அப்போ மக்களுக்கு நல்லது நடக்கிறதா இல்லையான்றது நீ பார்க்குறதில்ல.
அதனால் விஜய்க்கு பேர் வந்து விடுமோ என்கிற அச்சம் தான் உன்ட்ட அதிகமாக இருக்குது. ஸோ அதற்காக தான் நீ வழக்குக்கு போயிருக்க சுப்ரீம் கோர்ட்டில். அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டில் தலையிலே அடித்தான். என்னென்னா, ஒரு சிஎம் தன்னுடைய மக்களுக்கு வேலை வாய்ப்பு தடுக்கிறதுக்கு உனக்கு என்ன இருக்குது? முதல்ல அந்த வழக்கில் எஃப்ஐஆரில் அவர் அக்யூஸ்டாக சேர்த்துருக்காங்களா? தென் ஹவு கேன் யூ கால் ஹிம் ஆஸ் அன் அக்யூஸ்ட்? Because the advocate who representing the Supreme Court has said the accused Vijayan should not go there and distribute randoms அப்படின்னு சொல்லியிருக்கும்போது எப்படி நீ அதை சொல்லலாம் என்று கேட்கிறார்கள். ஸோ அப்போ உங்களுடைய நோக்கம் என்னென்னா, விஜய் மக்களுக்கு நல்லதை செய்து தொடர்ந்து அவர் நல்ல பெயர் எடுத்து விடக்கூடாது, அதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்ற குறுகிய நோக்கமும் ரொம்ப மட்டமான சிந்தனையும் இருக்கிற காரணத்தினால தான் அவர்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. நீங்கள் ஏன் விமர்சிக்கிறீங்கன்னா உன்னுடைய கருத்து என்ன? ஏன் பார்ப்பாங்க அது கரூரில் என்ன நடந்தது? விமர்சனம் அப்படின்னால ஒரு வரையறை இருக்குல்ல. கொளத்தூர்ல வந்து ஒரு 5 நிமிஷம் பேசினதுக்கே வந்துட்டு கொத்து புரட்டா போட்டாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து எல்லாமே வந்து ஒரு சினிமா காட்சிகள்ல இடம்பெற மாதிரி இருக்குது. புஷ்பாவை சொல்கிறீங்க, ஷோபாவன்னு சொல்கிறீங்க, சோஃபாவை எடுத்துன்னு போனாங்கன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் இது இல்லையா? நீங்கள் என்ன அப்படின்னா குளத்தை அந்த வார்த்தை வரதுக்கு வேண்டிய அவசியம் என்ன? என்ன சொன்னார் அவர்? சிஎம் பேசவே மாட்டார். இவர் நம்ம இங்கே போன சட்டசபையில் ஒரு கேள்வி கேட்டால் அவர் வீட்டுக்கு போய் அப்புறம் தயார் பண்ணி தான் வந்து தான் பேசுவார். இவர் அமைதியாக இருக்கார், இவருக்கு பேச தெரியாது, அந்த சிஎம் முதல்ல பேச வைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதற்கு தான் அவர் பதில் சொன்னார். நான் கொஞ்சம் நேரம் பேசுனதுக்கே உன்னுடைய கதை வேறு மாதிரி முடிஞ்சு போச்சுங்க, அதனால் நான் அதிகமாக பேச ஆரம்பிச்சேன்னா நீங்கள் இல்லாமல் போய் விடுவீர்கள். ஸோ அதைத்தான் அவர் பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. ஸோ அதனால் பழைய அரசியலை நடத்தாதீங்க. அவர் திரும்ப அதான் சொல்கிறாரு விஜய். பழைய அரசியல் நடத்தாதீங்க. மக்கள் இன்றைக்கி மாறிவிட்டார்கள். நீங்கள் சோஷியல் மீடியா வந்துடுச்சு, அவேர்னஸ் வந்துடுச்சு, இப்போ எல்லாமே படிச்சிருக்கிறாங்க, எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. அரசியலை பெண்கள் அனலைஸ் செய்கிற அளவுக்கு இன்றைக்கு வளர்ந்திருக்கிறார்கள். சாதாரண வீட்டு பெண்கள் கூட இன்றைக்கு அரசியல் பேசுகிறார்கள். ஸோ அவர்களுக்கு தெரியுது நாட்டில் என்ன நடக்குதுன்னு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்களுக்கு செய்ய வேண்டியதை இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்கிறத விட்டுவிட்டு நீ பழைய கதையை பேசிட்டு அதை தான் அவர் சொல்கிறாரு. நாகரிகமான அரசியலை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்வதற்கு தயாராக இருந்தால் வாங்க, நானும் நாகரிகமாக நடந்து கொள்கிறேன். நீ உங்களுடைய கிரிட்டிசைசத்துக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஸோ நீ கிரிட்டிசைஸ் பண்ணும்பொழுது புஷ்பா பட பாணியில் இது நடந்தது அப்படின்னு சொன்னோன்னா அதற்கு பதில் சொல்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். சோஃபாவில் பணம் எடுத்து வந்து சொன்னார்கள்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கோம். அதை விட்டு மட்டமான அரசியலுக்கு மட்டமாகத்தான் பதில் சொல்ல முடியும். இல்லை, இதற்கு முன்பதாக பேசும்போது சொன்னார் உங்கள் வாயில் வந்துடும் அப்படின்னு பேசினார். நேற்று பேசும்போது என்ன சொல்கிறாரு, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவீங்களா? தொடர்ந்து வந்து அந்த மாதிரியான ஒரு கருத்துக்களே அவர் வைக்கிறாரு, வார்த்தைகளே பயன்படுத்திட்டு இருக்காரு. நிச்சயமாக இது வந்து கலோக்கியல் தானம்மா. அது நீங்கள் இன்றைக்கு எல்லாருமே அதானே எதிர்பார்க்குறாங்க. ஒரு சாதாரண நீங்கள் பெண்கிட்ட போய் கேளுங்க, நீங்கள் அவர் ஏதாவது இந்த அரசியலில் அவர் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாரா, புதுசாக ஏதாவது செய்திருக்கிறாரா அப்படின்னு நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. இது வரைக்கும் அரசியலில் ஊழலை ஒழிப்பன் என்று வாய் அளவில் பேசினார்களே தவிர அதை நிகழ்த்தி காட்டியவர் இவர் தான். நீங்கள் தைரியமாக சொல்கிறாரா? இது வரைக்கும் வேறு எந்த தலைவனும் சொல்லாதத. எவனாவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க மாட்டேன் என்று சொல், ஏன் என்று கேட்டால் இது விஜயனுடைய ஆட்சி என்று சொல், விஜய் எங்களுடைய அண்ணன் என்று சொல், என் தம்பி என்று சொல், நான் கூட இருக்கிறேன், எவனுக்கும் கொடுக்காத, அப்படி கொடுப்பவர்கள் மீது நான் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே நான் சொன்னது போல் நீங்கள் சிஎம்டியில் ஒரு நாளைக்கு 25 கோடி அளவுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கி முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஸ்கொயர் ஃபுட்டுக்கு இவ்வளோ பணம் வாங்கினாங்களா, அதை முற்றிலுமாக நிறுத்தியிருக்காரு. இன்றைக்கி இதில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போனீங்கன்னா அங்கே ஒரு வயலும் பணம் வாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறாரு. நீங்கள் டாஸ்மாகில் பெட்டிக்கு இத்தனை ரூபாய் என்று கொடுக்கப்பட்டிருந்தது, அதை நிறுத்தியிருக்கிறாரு. ஸோ இவைகளெல்லாம், இந்த பணமெல்லாம் யாருக்கு போச்சு? தனிப்பட்ட முறையில் பார்ட்டி ஃபண்டு என்று கட்சிகளுக்கு போயிட்டு இருந்தது, அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார். அப்போ அவர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். ஸோ அந்த மாற்றத்தில் ஏதாவது குறை இருந்ததுன்னா சொல்லுங்கள். அதை விட்டு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுகிற பொழுது உங்களுக்கு தகுந்தாத போல் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதுதான் அவர் சொல்லி கொண்டு இருக்கிறார். இல்லை, இப்போ பார்ட்டி ஃபண்டில் கொள்ளை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ அந்த பார்ட்டிலேருந்துலாம் வராங்க இங்கே. இப்போ அதிமுகலேருந்து வர எம்எல்ஏக்களை நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்க? கட்சியை விட்டுட்டு வராங்கம்மா. அப்புறம் அவங்க மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டிய இந்த சூழ்நிலை வரும்போது கட்டாயம் இப்போ விஜய் பாஸ்கர் வந்திருக்கிறாரு. அவர் மேலே குட்கா வழக்கு ஏற்கனவே பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அவர் இங்கே வந்துட்டார். அதனால் இப்போ அவர் குட்கா வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்களா இந்த கவர்மெண்ட்டை?
அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதில் தண்டனை கொடுக்கப்பட்டா அவருக்கு உள்ளார தான் போய் ஆகணும். அதனால் அதில் ஒன்றும் தடுப்பு நீ அந்த அப்போ கட்சியிலேருந்து அதுல வந்து எந்த பாரபட்சமும் தாவேக்கா காட்டாது. நிச்சயமா கிடையாது. இதுவரைக்கும் கிடையாது, எப்பொழுதும் கிடையாது. யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டு, வழக்கு நடத்தப்பட்டு, அதில் தண்டனை கொடுக்கப்படுதோ அவன் அதை அனுபவிச்சு தான் ஆகணும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். ஸோ அது எந்தவித காம்ப்ரமைஸும் கிடையாது. அதே சமயத்தில் நாங்கள் அந்த கழகத்தில் இருந்து நாங்கள் மக்களுக்கு எந்தவித சேவையும் செய்ய முடியல. இன்றைக்கு தான் நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அதனால் நாங்கள் தாவேக்கா வந்து சரியான பாதையில் செல்கிறது. அதனால் நாங்கள் இணைவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோன்னு வந்து சேர்றாங்க. அவங்கள சேர்த்துக்கிறாங்க. இல்ல இதுக்கு முன்னாடி வந்து தீர்ந்து போன சக்தின்னு பேசினேன். அதே கட்சியிலிருந்து இப்போ உள்ள வரும்பொழுது, இப்போ அவங்க எல்லாருமே வந்து தூய சக்தியா மாறிடுறாங்களா எம்எல்ஏக்கள் எல்லாருமே? இல்லை, தூய சக்தின்னு அவர் எங்கேயுமே சொல்லலையேம்மா. அதான் இந்த கட்சிக்கு வருவர்கள் தூயமாக செயல்பட வேண்டும். அப்படிதான். இந்த கட்சியில் வந்து நீ பழைய மாதிரியே செயல்பட்டன்னா உன்னை தூக்கி எறிவோம். இந்த கட்சிக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எனிஒன் கேன் கம் டு தி பார்ட்டி. யார் வேணாலும் வரலாம். ஆனால் இந்த கட்சிக்கு வந்த பிறகு எங்களுடைய கொள்கை என்ன, நாங்கள் எப்படி லஞ்சம் வாங்காமல் இருக்கணும் அப்படின்றது எங்களுக்கு அடிப்படை கொள்கை. எல்லோருக்கும் தூய்மையாக நாம் செயல்பட வேண்டும் எங்களுக்கு அடிப்படை கொள்கை. இளைஞர்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எங்கள் அடிப்படை கொள்கை. பெண்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எங்கள் அடிப்படை கொள்கை. வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று எங்கள் அடிப்படை கொள்கை. இப்படி இந்த கொள்கையை எல்லாம் செயல்படுத்துவதற்கு நீங்கள் வருவதாக இருந்தால் தாராளமாக வாங்க. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் பழைய மாதிரி மீண்டும் நம்ம சம்பாதிக்கலாம்னு சொன்னால் வெளியே அனுப்பப்படுவீர்கள். அவ்வளோதான். இதற்கு முன்னதாக அவர்கள் மீது உள்ள வழக்குகள் இதெல்லாம் வைத்து தான் குதிரை பேரம் பேசப்பட்டு உள்ள வராங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து, ஒரு குற்றச்சாட்டு நிலவி வருது. இந்த சூழ்நிலையில் இப்போ அவங்க மேலே எந்தவித ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கிறதுக்காக தான் உள்ள வராங்க அப்படின்னு சொல்லப்படும்போது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? வழக்கு வந்து நடக்கும்பொழுது கண்டிப்பாக அதற்கான தண்டனைகள் அதாவது கொடுப்போம் ரெண்டு தவறான, அதனால தான் அவர் நேற்றுக்கு பேசுறது கூட குதிரை பேரம், நீ யானை பேரம், ஒட்டகம் பேரம்லாம் பண்ணுறீங்களா? இதுவரைக்கும் குதிரை பேரம் என்று நடந்ததற்கான ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் இது மாதிரி சும்மா நீங்கள் புஷ்பா பட பாணியில் நடந்ததுன்னு சொல்கிறீங்களா குதிரை பேரம்? இன்றைக்கி நீ குதிரை பேரம் நடத்தின அப்படின்றதுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருத்தன் போய் அங்கே சிங்கப்பூரில் ஒழிஞ்சிக்கிட்டான். ஸோ அவனையும் பிடிப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் சம்மந்தப்பட்ட அந்த 2 பேர்கள் செந்தில் பாலாஜி அவருடைய இவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் நீங்கள் பெயில் வாங்கிட்டு வெளியில் உட்காந்துருக்காங்க. ஸோ ஆதாரத்தோடு நீங்கள் நிரூபிக்க வேண்டும். அதனால் குதிரை பேரம் என்பது அரசியலுக்காக வேண்டுமென்றே சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு ஒன்று. இன்னொன்று வந்து இங்கே இந்த கட்சிக்கு வரவுகள் எல்லாம் அவர்கள் எப்படின்னா எல்லாம் தூய்மையானவர்கள் தான் இந்த கட்சிக்கு வராங்க அப்படின்னு சொல்லவே இல்லையே. அதான் நான் திரும்பவும் சொல்கிறேன்னே, யார் வேணாலும் இந்த கட்சிக்கு வரலாம். வந்தால் எங்கள் கொள்கைப்படி தான் இருக்க வேண்டும், தூய்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் ஏற்கனவே நீங்கள் செய்த தவறுக்கு வழக்கு இருக்குமேயானால் அதை நீங்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதிலேருந்து நீங்கள் விடுபட முடியாது. அரசியல் ஆதாயத்திற்காக நான் அரசியலுக்கு வரல, எனக்கு எந்த ஆதாயமும் வேணாம், மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாருல. அப்போ இதற்கு முன்பதாக இருந்தவர்கள் இப்போது இருக்கிறவர்கள் எல்லாருமே ஆதாயத்திற்காக தான் இருக்காங்களா? இல்லை, அதனால தானே மக்கள் மாற்றிருக்காங்க. நீங்கள் 40 ஆண்டு கால அரசியலில் நீங்கள் ஏன் திடீர்னு இவ்வளோ பெரிய மாற்றம் வந்தது? அடையாளமே தெரியாத ஒரு ஆளுக்கு எப்படி ஓட்டு போட்டாங்க மக்கள்? இல்லை, மக்கள் மனதில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. திமுக, அதிமுக இதை தாண்டி ஒரு புதிய கட்சி வந்து வரும்பொழுது அப்போ ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்போ விஜய் இல்லாமல் வேற யாரும் வந்தாலும் அந்த ஆதரவு இருந்திருக்கு தானே செஞ்சுருக்கோம். இல்லைம்மா, அதாவது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு கட்சி இருக்குல்ல, 40 ஆண்டு காலம் ஒரு 2-3 கட்சிகளை பார்த்துட்டோம். ஸோ இந்த கட்சிகள் நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இப்போ விஜய்ன்னு ஒருத்தர் வரார் புதுசாக வந்து, அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, நடத்துகிறாரு. ஸோ அவருக்கு கேண்டிடேட்டே அவங்க நிறுத்துறதுக்கு அவருக்கு ஆள் இல்லை என்று பேசப்பட்டது. ஏன்னா 234 தொகுதியில் அவருக்கு கேண்டிடேட் கிடையாது என்று பேசப்பட்டது. பெரும்பான்மையான கேண்டிடேட்டு யார் என்றே மக்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது விஜய் மீது இருந்த நம்பிக்கையின் காரணமாக தான் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அப்படி ஓட்டு போட்டதை நாம் காப்பாற்ற வேண்டும் என்பது தான் அவருடைய ஆரம்பகால நடவடிக்கையே இருந்தது. ஸோ எல்லா காலகட்டத்திலையுமே எளிமையை கடைபிடிக்கிறாரு. நீங்கள் எல்லாத்துலேயுமே மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாரு. நீ அங்கேருந்து சிஎம் கான்வாய் வருகிறத அதுவே ஒரு தடவை நீங்கள் வரும்போதுன்னா, இது வரைக்கும் எந்த சிஎம் அதை செய்யலையே. சிஎம் கான்வாய் வருகிறது என்று சொன்னால் மொத்த டிராஃபிக்கை நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு மற்றவங்க அவங்க போனதுக்கப்புறம் தான் விடுவாங்க. இப்போ அவர் வழியே மாற்றிட்டார. ஒரு பக்கத்தை மட்டும் நீங்கள் நிறுத்துங்க, எல்லாத்தையுமே நிறுத்த வேண்டாம், அந்த பக்கத்தில் நான் போயிட்டு வரேன் என்று சொல்லி. அப்போ இது ஏன் இந்த 40 வருஷமாக தெரியல சார்? ஒன்றும் இல்லை, சிஎம்டிஏயில் 20 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 ரூபா வாங்குறதுன்றது 40 வருஷமாக நடந்துகிட்ருக்கேன். ஸோ அது ஏன் மற்றவங்களுக்கு தெரியல? அப்போ இவருக்கு மட்டும்தானே அது தெரியுது.
ஸோ அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் ஸோ மற்றவர்கள் செய்யாததை, மற்றவர்கள் செய்த தவற இவர் நிவர்த்தி செய்திருக்கிறாரு. அதுதானே பொருள். ஸோ அதனால் மற்றவர்கள் அரசியல் ஆதாயத்துக்காக செய்தார்கள், இவர் செய்யவில்லை என்பது தெளிவு. அது இல்லாமல் இவர் வந்து ரோட்டில் இருந்து வரலையா, ஏற்கனவே அவருடைய சொத்து வந்து ஏறக்குறைய 2000 கோடிக்கு இருக்குது. ஸோ அப்படிப்பட்டவர் அரசியலுக்கு வருகிறான்னு சொன்னால் அவருக்கு சொத்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. இல்ல கடந்த ஆட்சியில வந்து தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற அடுத்த ஆட்சி வரும்பொழுது மாறும் அப்படின்னு நிலை இருந்துச்சு. இப்ப ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 1 கால மாதங்கள் ஆயிடுச்சு அப்படிங்கும் பொழுது, நேத்து மதுரையில அங்க இருக்க தூய்மை பணியாளர்கள்லாம் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. ஒன்று எங்களுக்கு அங்க அடிப்படை தேவைகள் கூட நிறைவேற்றப்படல அப்படிங்கும்பொழுது, இல்லை இன்ன வரைக்கும் ஆட்சி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? அப்ப அமைதியா பார்த்துட்டு இருக்கா? இல்லை தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் வந்து அடிப்படையாக இருக்கிறது எதுன்னா, ப்ரைவேட்டைசேஷன் இருக்கக்கூடாது, தனியாருக்கு கொடுக்கக்கூடாது தான் அதனுடைய போராட்டமே. அதுதான் ம். தனியாருக்கு கொடுக்கறதுக்கு போன ஆட்சியில் முயற்சி செய்தார்கள், அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அவர்கள் வந்து எங்களை கொடுமைப்படுத்துகிறார்கள். ஏற்கனவே அவங்க பல செக்ஷனில் இருந்தாங்க, எங்களை கொடுமைப்படுத்தினாங்க, ஒழுங்காக சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, சில பேர் வேண்டுமென்றே நீக்குவாங்க. அதனால் தனியார் கையில் இதை கொடுக்கக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய போராட்டம். ஸோ அதை இவர் வந்து தனியார் கையில் கொடுக்க மாட்டேன் அப்படின்றது தீர்க்கமாக முடிவு பண்ணிட்டாங்க. அது இன்னும் அது கார்ப்பரேஷன் கையில் இருக்கிறதுனால அதற்கான உத்தரவு ஒன்றும் பிறப்பிக்கப்படலை. ஸோ அதனால் அந்த இது சில இடங்களில் இவங்க துப்புரவு தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்படும், காலை உணவு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி போன ஆட்சியில் சொன்னாங்க. ஆனால் அந்த சாப்பாடை அந்த குப்பை வண்டியிலேயே கொண்டு போய் கொடுத்தாங்க. அதை அவங்க எதிர்த்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இனிமேல் வரக்கூடாது என்பது ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. 1-2 இடத்துல தவறு நடக்கும். என்னென்னா இது கீழ்மட்ட அதிகாரிகள் செய்கிற தவறை ஒட்டுமொத்தமாக நீங்கள் அரசுக்கு கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ ஒவ்வொன்றாக அவர்கள் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அதுவும் சரி செய்யப்படும். அப்ப இன்னும் கொஞ்சம் காலம் வேண்டும் அப்படிங்கிறீங்க. ஆமாம். என்ன இவர் அண்ணாவே என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஹனிமூன் காலம் 6 மாதம் வரை ஒரு ஆட்சி அமைந்து விட்டால் அவர்களுக்கு ஹனிமூன் காலம். அதனால் தயவுசெய்து அவங்களுக்கு தொந்தரவு செய்யாதீங்க, அதுக்கு பிறகு தான் நீங்கள் இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு சட்டசபையிலேயே. ஸோ அதனால் இவர் வந்து 50 நாள் தானே ஆகுது. நீங்கள் 50 நாளுக்குள்ளேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டா ரோம் இஸ் நாட் பில்ட் இன் அ டே. ஸோ இன் நீட் டைம். ஸோ எவ்ரிதிங் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை சரி செய்ய முடியும். அதனால் நிச்சயமாக நடக்கும். நேர்காணலில் பங்கு கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.